தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா எண்கிழமை ஏப்ரல் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு? உயிர் தெழுறாரு. அப்படி உயிர் தெழுந்ததை பார்க்கறதுக்கு யார் ஓடி வராங்க? மரியா அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க? வேகமா வந்து பாக்குறாங்க. வந்து கல்லறைக்குள்ள எட்டி பார்த்தா உள்ளார யார் இருக்காங்களாம்? வானதூதர்கள் இருக்காங்களாம். சரிங்களா? அப்புறமேட்டு ஐயோ எங்க போயிட்டாரு தெரியல ஏசப்பா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஏசப்பா பின்னாடியே நின்றுட்டு இருப்பாருங்க. அவர் ஒண்ணு, ஏமா அழுவுற, யாரை தேடுற அப்படின்னு கேட்கிறாரு. அதனால இவங்களுக்கு அவர் ஏசப்பான்னு கூட தெரியாத அளவுக்கு கவலையில இருந்திருக்காங்க பாருங்க. அப்புறம் ஏசப்பா அவர் பேரை சொன்ன உடனே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நாமளும் அப்படிதான். ஏசப்பா நம்ம பக்கத்துலேயே தான் இருப்பார், நம்ம கூடவே தான் இருப்பார். ஆனால் நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள்னால நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசப்பாவை தேடாமல் விட்டுறோம். அவர் ஒருத்தர் தான் தீர்வு. ஆனால் அவரை தேடாமல் விட்டுட்டு நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எப்பயுமே ஒரு முடிவு இல்லாமலேயே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதான். இனிமேலாவது நம்ம ஏசப்பாவை தேடுவோம், வாழ்க்கையை நல்லபடி கொண்டு போவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே போல இயேசு நன்றி. மரியா வாழ்க. இயேசு ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.